ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான சூப்பர் கியூப் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறத்துலேருந்து ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். அண்ட் சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக வர மாதிரி தெரிஞ்சாலும் ஸ்பாய்லர் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி சில விஷயங்களை நான் உங்களுக்கு டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் சீசன் 1 எபிசோட் 8. இப்போ அவ்வளோ அடியை வாங்கிட்டு நம்ம ஹீரோ முடியாமல் நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஷென்யாவை கடத்திட்டு போயிட்டா அப்படிங்கிறது மட்டும்தான் அவள் பேரண்ட்ஸ்க்கு தெரியும். அவளை நினச்சா அவள் பேரண்ட்ஸ் அழுதுட்டு இருக்காங்க. தூரத்தில் இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு யோபோ ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. நம்ம ஹீரோட மைக்ரோவேவ் ஸ்கில், டெலிபோர்டேஷன் ஸ்கில் மட்டும் ஒர்க் ஆகுது. எந்த டீட்டெயிலுமே தெரியாம எப்படி நான் அவளை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு கார் வருது. வாங் ஷோஷியா உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து கேட்குறா. அந்த ரவுடி லீடர் யான்லோ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும்னு வா சொல்லுவான். அவன் எங்கே நம்ம ஹீரோ கிட்ட என் கூட வா அப்படின்னு சொல்லி வா கூட்டிகிட்டு போகிற. இந்த லேடி நம்ம ஹீரோவை ஒரு காஃபி ஷாப் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா. யான்லோ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும். கல்டிவேட்டர், சூப்பர் ஹியூமன், அப்புறம் மியூட்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவங்களெல்லாம் ஏன் பப்ளிக்காக ரிவீல் பண்ணாமல் சீக்ரெட்டாக வச்சிருக்காங்க தெரியுமான்னு கேட்கவும், ஏன்னா அவங்கெல்லாம் நல்லாவே மறைஞ்சு வாழ்றாங்கன்னு நம்ம ஹீரோ சொன்னா. இல்லை அவங்கள டேக் கேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்லுவான். அதை பற்றி எனக்கு என்ன கவலை நம்ம ஹீரோ கிட்ட. நீ கவலைப்படணும், ஏன்னா இப்போ நீ அதில் ஒருத்தன் இன்க்ளூடன்னு சொல்லுவான். என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் என் பின்னாடியா 3 பேர் கன்னோட இருக்காங்க நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த லேடியை பதட்டமாகி கன் எடுக்க ரெடியாக இருக்கா. கண்ணை நீ எடுத்தேன்னா நான் இங்கேருந்து மறைஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். யான்லோ மேலே மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தேவையில்லாமல் எதுவும் பண்ணாதீங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு எந்திக்கவும், சரின்னு எல்லாரும் அமைதியாகிறாங்க. அவள் ஸ்கர்ட்டுக்குள்ளே மறைச்சு வச்சிருக்கிற ஐடி கார்டை நம்ம ஹீரோ பார்க்குறான். மியோ கியூன் சூப்பர் ஹியூமன் மேனேஜ்மெண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் லீடர் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. யோசிச்சு பார்த்தா என் கூட ஃபைட் பண்ணவங்களுக்கு சில சூப்பர் பவர்ஸ் இருந்தது அப்படின்னா சூப்பர் பவர் இருக்கிற ஆளு நான் மட்டும் கிடையாதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்கள் என்ன மோட்டிவ்ல என்கிட்ட வந்திருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்கள் உன்னை சேஃபாக பார்த்துக்கிறோம், பதிலுக்கு நீயும் எங்களுக்கு சில வேலைகள் செய்யணும்னு சொல்லவும், அந்த லெவல்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்க லெவல் சி வாரியர்ஸ் தான், அவங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா நம்ம ஹீரோ கேட்டா. ஒரு 3 மிஷன் தரும், அதை மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணா யான்ல எங்க இருக்காங்க இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்னு சொல்லவும், எனக்கு ஷிங்குச்சானை பத்தி இன்ஃபோ வேணும் நம்ம ஹீரோ கேட்கறான். டீல் அந்த லேடியை ஒத்துக்கிட்டு நம்ம ஹீரோக்கான மிஷனை கொடுக்குறா. இது ஒரு பாடி கார்டு மிஷன் அப்படின்னு சொல்றா. இந்த ஒரு மிஷனுக்கு 50,000 ரூபாயா, பரவாயில்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். நான் எப்படி உங்களை நம்புறதை நம்ம ஹீரோ கிட்ட, நம்பிக்கை தான் எல்லாமே, ஃபர்ஸ்ட் இந்த மிஷனை முடிச்சு நீ தகுதியானவன் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இதுல நிறைய ரிஸ்க் இருக்குதான், பட் எனக்கு வர வழி இல்லை, எப்படியாச்சும் நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு எனக்கு தேவையானது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த பியூரோவை பத்தி ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அந்த லேடி கார்ல போயிட்டு இருக்கும்போது டிரைவர் கேட்கறான், அவன் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனவன் அப்படின்னு சொல்லுவோம். என் அப்பா சொன்னது ஞாபகம் இல்ல, ரிஸ்க் இல்லாம ப்ராஃபிட் கிடைக்காதுன்னு அந்த லேடி சொல்றா. நாங்க விசாரிச்ச வரைக்கும் அவனுக்கு பவர் கிடைச்சு 1 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள அவன் லெவல் பி வாரியரையே தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னு அந்த டிரைவர் கேட்கவும், நீ தேவையில்லாம கவலைப்படாத, அவனுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம பேசி அவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க பேசுற எல்லாத்தையும் காருக்கு மேல கியூபுக்குள்ள உட்காந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கா. பத்தி நமக்கே தெரியாது, அவன்கிட்ட எப்படி நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்லுவீங்கன்னு டிரைவர் கேட்டா. யான்லோட ஃபேமிலியை பத்தி அவனுக்கு எதுவும் தெரியாது, அதை இன்ஃபர்மேஷனா கொடுத்து அவனை ஏமாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன ஏமாத்து தான் பாக்குறாங்க. சின்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், நான் இவங்களை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அந்த பாடி கார்டு மிஷனுக்கு சொல்லியிருக்கிற லொகேஷனுக்கு நம்ம ஹீரோ போய் பார்த்தா காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்த காமிக்குது. காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய மேன்ஷன் இருக்கு. நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய அசாசின்ஸ் வெயிட் பண்றாங்க. அசாசின்ஸ் சொல்றத விட நம்ம ஹீரோ மாதிரியே ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஆளுங்க இந்த பாடி கார்டு செலக்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க. மிஸ்டர் பியாவோட பாடி கார்டு செலக்ட் பண்றதுக்காக தான் இந்த செலக்ஷன் நாங்க வச்சிருக்கோம். ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, உங்க புத்திசாலித்தனம் அசஸ்மெண்ட் எல்லாத்தையும் தான் இதுல கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு ரூமுக்குள்ள இன்வைட் பண்றாங்க. பார்த்தா இந்த ரூமுக்குள்ள நிறைய கேம்க்கான பிளேசஸ் இருக்கு. எல்லாருக்கும் 5 சிப்பை நாங்க ஃப்ரீயா கொடுப்போம், மத்தவங்க இந்த கேம்ஸை வச்சு விளையாடலாம், ஃபைட் பண்ணி இதை மத்தவங்ககிட்ட இருந்து புடுங்க கூடாது, அதிக காயின் இருக்கிறவங்க தான் வின்னர், இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லவும், இங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு ஃபைட் தான் நல்லா தெரியும், அப்புறம் ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏ தம்பி, நீ புதுசுங்கிறதுனால வந்துட்டு நான் இதை சொல்றேன், ஸ்லாட் மிஷின் மற்ற விஷயங்கள் எல்லாம் சீட்டிங் ஈஸியா இவங்க பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க, ஸோ கேர்ஃபுல்லா விளையாட அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஹீரோக்கு அட்வைஸை கொடுக்குறான். யார் இருந்தாலும் சம்மந்தமே இல்லாம என்னைய பார்த்து பேசுறாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவன் பாட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம டீமை பண்ணி விளையாடலாமா அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். 3 கிளாஸ் வச்சு எதுக்குள்ள காயின் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அந்த கேமும் அந்த இடத்துல இருக்கு. நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்றேன்னு வந்தா அந்த ஆளு நம்ம ஹீரோ கூட சேலஞ்ச் பண்றான். நம்ம ஹீரோ பொடி பையன் ஈஸியா நம்ம ஹீரோவை தோக்கடிச்சு அவன் சிப்ப வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு பிளான போடுறான். என்ன தம்பி பயமா இருக்கான்னு அந்த ஆளு கேட்கவும், நான் தயார் தான் நம்ம ஹீரோ சொல்றான். வலையில இவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு இப்ப மொத்த காயினையும் பெட் பண்றான். பட் நம்ம ஹீரோ கிட்ட மைக்ரோவேவ் சென்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ ஆப்வியஸ்லி ஜெயிச்சிருவான். அங்க இருக்கிற அந்த லேடியை செம ஃபாஸ்டா காயினை வந்து ஸ்பின் பண்ணி வைக்கிறா. எதுல பெட் பண்றீங்கன்னு அந்த லேடி கேட்கவோ, லெஃப்ட் சைடு இருக்கிற கப் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சொன்னா, உன்னோட வலது கையில நான் பெட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கப்பில் பெட் பண்ணாம என்ன கையில பெட் பண்றான்னு அவங்க பார்த்தா டக்குனவா கையை மாத்தவும், இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்குவோம், கை ரெண்டுத்தையும் டேபிள் மேல வைய நம்ம ஹீரோ சொன்னா. சரி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றா. இவன் எப்படி அதை பண்ண, இந்த பையன் எப்படி அதை கண்டுபிடிச்சான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க.
அவள் கப்புக்கு அடியில் வச்சது அந்த டேபிளுக்கு அடியில் இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. டேபிள்லாம் ஒன்றும் ரெக் பண்ணப்படலை, நான் என் திறமையை வச்சு தான் அதை கைக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. பொடி பையன்கிட்ட தோத்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு அடுப்பாகிறான். எல்லா காயினையும் லாஸ் பண்ணதுனால அவர் தோத்துட்டா இருந்த இடத்த விட்டு வெளியே போய் ஆகணும். இப்போ புதுசாக இன்னொரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. இப்படியே நிறைய ரவுண்ட்ஸில் ஜெயிச்சு பாஸ் பண்ண எல்லா ஆளுங்களுமே இப்போ ஒரே ரூம்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதில் பாஸ் பண்ணி இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த பாடி கார்டு மிஷனை நம்ம ஹீரோ முடிச்சான் அப்படின்னா தான் ஷென்யோ கடத்தின ஆளுங்களை பற்றின டீட்டெயில்ஸே நம்ம ஹீரோக்கு தெரியும். அண்ட் இந்த மிஷனுக்கு அவங்க ஈவன் காசுமே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அந்த மிஷனை பக்காவாக முடிப்பானா, அப்படி என்ன இதில் டேஞ்சரஸ் இருக்க போது, என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.